எதுக்கு எடுக்கிறீங்க? வாயில பேசிருக்கணும். வண்டி சாவி நீங்க எடுக்கலாமா? வண்டி நிப்பாட்டினா வண்டி தாங்க கேட்கணும். வண்டி சாவி நீங்க எடுக்கலாமா? கையில எடுக்கலாமா? இது சட்டத்துல உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்களா? அன்னைக்கு யாரை இழுச்சோ தனமா பேசிட்டு இருக்காங்க சொல்லி வண்டி வேற உடைச்சிட்டு போனதும் இல்லாம வண்டி சாவி என்ன கேட்காம எப்படி எடுக்கல நீங்க? நாங்க டிவி என்னத்துக்கு வண்டி உடைச்சா எப்படி நாங்க டிவி கட்ட முடியும்? வண்டி உடைச்சால டிவி கட்ட முடியாது. எப்ப வண்டி உடைச்சாங்க? வண்டி உடைச்சாங்க நாங்க ஆதாரம் கொடுத்துருக்கறேன். சரியா? வண்டி நிப்பாட்டோன்னு சாவி எடுத்துட்டாங்க சார். இப்போ சாவி எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரோட்டை நின்று இருக்கிறேன் நான். இப்போ சாவி வண்டியில் வைக்கலன்னு வச்சுக்கோ. சாவி நாங்க என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு அமௌண்ட்டும் கட்ட மாட்டீங்க, அலைய விட்டுட்டு இருப்பீங்க. யார் நாங்க அலைய விடுறோமா? 6வது மாசம் 5ஆம் தேதி வண்டியை உடைச்ச ஞாபகம் இருக்கா? நீங்க இன்னொரு பையன் வந்து உடைச்சிங்க. தெரிஞ்சா பேசுங்க. நீங்க உடைச்சு பாத்தீங்களா? நீங்க அப்புறம் உடைக்காம யார் வந்து வண்டி உடைச்சது? பாத்தீங்களா? குமார் நகர் ரேவதி ஹாஸ்பிட்டல் யார் வண்டி உடைச்சது? அப்புறம் யார் உடைச்சது? ஆமா வண்டி சாவி நல்லூர் ஸ்டேஷன் போறதா? ஸ்டேஷன் போறதா? ஹலோ